ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. இதுவும் ஒரு வாழ்க்கை அனுபவம். ஸ்ரீரங்கத்தில் வெள்ளம். 1977 நவம்பர் மாதம் 12ஆம் தேதி தூறல் போட்டு கொண்டிருந்தது. கார்த்தால நான் பிஹெச்எல் திருச்சியில் பணி செய்து கொண்டிருந்தேன். சரி, காத்தால் கிளம்புற மாதிரி 7 மணிக்கு ஆற்ற விட்டு கிளம்பிட்டேன். எல்லாம் தயார் நிலையில் பஸ் ஸ்டாண்டுக்கு போனால் எங்கள் கான்ட்ராக்ட் பஸ்ஸும் வந்தது. பஸ்ஸில் ஆஃபீஸுக்கு போய் சேர்ந்துட்டேன். ஆனால் ஆஃபீஸில் நிறைய பேர் வரல. காரணம் மழை என்று சொன்னார்கள். அப்படியே திடீர்னு ரொம்ப சில என்ன சொல்கிறது, வதந்திகள்னு சொல்லலாமா செய்திகள்னு சொல்லலாமா தெரியல. பெரிய வெள்ளம். மேட்டூர் அணை நிரம்பி கொண்டிருக்கிறது. மேட்டூர் அணையை அதிகபட்சத்தில் திறந்து விட்டு விட்டார்கள். அது 1,00,000 கன அடி பர் செகண்ட் அப்படிங்கிற அளவில் வெள்ளம் வந்து கொண்டிருக்கிறது. சில நகர பகுதிகளெல்லாம் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன அப்படின்னு சொல்லி வந்தது. ஆனால் அதெல்லாம் அவங்கள பாதிக்கல. நாங்கள் சாதாரணமாக பணி செய்து கொண்டிருந்தோம். கேன்டீனில் மத்தியானம் சாப்பிட்டேன். ஏன்னா கேரியர் கொண்டு வர முடியாததுனால நான் கேன்டீனில் சாப்பிட்டேன். சாயங்காலம் சாதாரணமாக அதே 4:45 பஸ் வந்தது. வீட்டுக்கு போய் சேர்ந்து விட்டேன். இருட்டி விட்டது. அப்போது தான் மெதுவாக புரிந்தது வெள்ளம் ஸ்ரீரங்கத்தில் புகுந்து விட்டது என்று. சரி, அம்மா மண்டபம் வரலையும் போய் பார்க்கலாமான்னு நினச்ச போது பாதி வழியிலேயே அந்த திருமஞ்சன காவேரி பாலத்தை தாண்டின உடனேயே அங்கே வெள்ளம் புகுந்து விட்டது. அங்கெல்லாம் காவேரி தீர்த்தம் வந்துவிடுத்து உள்ளுக்குள்ளே. அப்படியே வந்து பார்க்குற போது ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் இந்த பெரிய சாக்கடை அது வழியாக தண்ணீர் உள்ளே வர ஆரம்பிச்சுடுத்து. நான் சாத்தார வீதியில் இருந்தேன். அதை தாண்டி ஒரு திட்டி இருக்குது. அந்த பக்கம் வெளியில் போனால் அங்கேருந்து வெள்ளம் புகுந்து கொண்டிருக்கிறது. அடைக்கலாமா? நான் அப்போது ரோட்ராக் கிளப் ஸ்ரீரங்கத்தில் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அதனால் எனக்குன்னு சில பேர் வந்து சேர்ந்தார்கள் உதவி செய்வதற்கு. கல் என்னென்னமெல்லாம் அந்த சாக்கடையில் போட்டோம். அப்புறம் திடீர்னு நினச்சேனா இது செய்ய வேண்டாமோ என்று. ஏனென்னால் இப்போ வெள்ளம் வடிவும் அந்த சமயத்தில் இந்த நாம் போட்ட தடைகளெல்லாம் வடிவதற்கு இடைஞ்சலாக இருக்குமோ வேண்டாம் சொல்லி நிறுத்தி விட்டேன். மறுநாள் பிஹெச்எல்லில் போக முடியல. இல்லை, லீவு. விடிகார்த்தால் பார்த்தா நம்ம பார்த்து வாசல்லையே வெள்ளம் வந்துடுத்து. அந்த சமயத்தில் ஒருத்தர் கூட வந்து விசாரிக்கிறார், ஆமாம் காவேரிக்கு போகிறதுக்கு எப்படி வழி அப்படின்னு கேட்டார் என்கிட்ட. இல்லை சுவாமி, காவேரி இங்கே வந்துடுத்து பாருங்கோ, இது காவேரி தீர்த்தம் தான் அப்படின்னு சொன்னேன். நான் துலாம் மாதம் தீர்த்தாமாட போகலான்னு வந்தேன். மாற்றுக்கு போங்கோ, உங்கள் ஆற்றுல இருக்கிற கிணத்து தீர்த்தமெல்லாம் கூட காவேரி தீர்த்தமாகத்தான் நிற்கும் இப்பொழுது என்று அனுப்பி வைத்தேன். இவ்வாறாக இருந்தது. அதுக்கப்புறம் 2 நாள் கழித்து நாங்கள் ரோட்ராக் கிளப்பு வழியாக வெள்ளம் பாதிக்கப்பட்ட பகுதிகளை சென்று பார்த்தோம். அப்புறம் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, ஸ்ரீரங்கத்து வடக்கு சித்திர வீதி கீழே சித்திர வீதி மூலையில், அதாவது அது கோரத மூலை என்று சொல்லுவார்கள். அந்த இடம் கொஞ்சம் உயர்வாக இருந்தது. அங்கே நிறைய பேர் பெரிய அடுப்பு உண்டு பண்ணி அதில் விறகெல்லாம் சேர்த்து எல்லாருக்கும் ஏதோ தங்களாலான உணவை உண்டு பண்ணி பரிமாறிக்கொண்டிருந்தார்கள். அப்புறம் எனக்கு புரிஞ்சுது, ஆயிரங்கால் மண்டபத்தில் தான் நிறைய பேர் வந்து சேர்ந்திருக்கிறார்கள். பசு மாடு எல்லாத்தோட சேர்ந்த சில பேர் வந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெள்ளம் வடிய ஆரம்பித்த பிறகு வெளியில் சென்று பார்த்தோம். அப்புறம் என்ன உதவிகள் செய்ய முடியுங்கிற போது ஸ்ரீரங்கம் முனிசிபல் ஆஃபீஸில் கலெக்டர் இருக்கிறார் என்று.
அவர்கிட்ட போய் நாங்கள் விசிட் பண்ண ஏரியா அவகிட்ட என்ன குறைகள் என்பதை சொன்னேன். கொஞ்சம் கவனிங்கோ சார் அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், உங்களால் பண்ண முடியுமா, உங்களை உதவி பொருள்களை உங்களிடம் அனுப்பி வைக்கிறேன் என்று சொன்னார். சார், அது என்னால் இயலாது, என்னிடம் அவ்வளவு உதவி செய்வதற்கு ஆட்கள் இல்லை என்று சொல்லிவிட்டேன். அதுக்கப்புறம் எதிர்த்த மாதிரி போனால் ஸ்ரீரங்கம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். அவள் சொன்னால், எங்களுக்கு ஒரு லேபர் போர்டு வேணும். அதாவது பிரசவத்தின் போது அந்த நோயாளியை படுக்க வைத்து பிரசவம் பார்ப்பார்கள். அதற்கு பேர் லேபர் போர்டுன்னு பேர். நான் ரோட்ராக்ட் கிளப்பில் எங்ககிட்ட இருந்த ஃபண்ட்ஸு இதெல்லாம் வச்சுட்டு எவ்வளவு ஆகும்னு விசாரித்து அது இவ்வளவு சொன்ன உடனே நாங்கள் அவர்கள் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம், ஆனால் எங்களுக்கு எங்கே போய் வாங்கிறதுன்னு தெரியாதுன்னொடனே அவர்கள் ஃபோன் செய்து வரவழைத்தார்கள். சாயங்காலத்துக்குள்ளே அந்த சப்ளை செய்தவர்களுக்கு எங்களிடம் இருந்த அமௌண்ட்டை கொடுத்தோம். சரியாக இருக்கிறது என்று சொல்லி அங்கே லேபர் போர்டு வைக்கப்பட்டது. டிஸ்ட்ரிக்ட் மெடிக்கல் ஆஃபீஸர் தேர்ந்து 2 நாள் கழித்து எனக்குன்னா ரோட்ராக்ட் கிளப் ஸ்ரீரங்கம் பிரசிடெண்ட்டாக இருந்த எனக்கு ஒரு அப்ரிஷியேஷன் லெட்டர் வந்தது. இதுதான் ஸ்ரீரங்கத்தில் வெள்ளம் வந்த அனுபவம். அப்புறம் 2 நாளில் எல்லாம் சாதாரணமாகிடுது. ஆனால் நிறைய இடத்துல ஜலம் தேங்கி இருந்தது, அதுவும் கொஞ்ச நாளில் வடிந்து விட்டது. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.